மனித நேயம் என்ற இந்த அற்புதமான கொள்கை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆணிவேர் பகுதிகளில் ஒரு பகுதியாகும். இன்றைக்கு மனிதநேய செயற்பாடுகள் சிதைந்து போய் இருக்கின்ற ஒரு கரிகாலத்தில் நாம் வாழுகிறோம். நாம் பேசுகின்ற ஒரு வார்த்தை இன்னொரு மனிதனுடைய உள்ளத்தை தைக்குமாக இருந்தால் அதன் மூலமாக அவன் தாக்கம் அடைவானாக இருந்தால் அது நரகத்துக்குரிய காணிக்கையாக அமைந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன், ஒரு அடியான் லயதகல்லமு பிகலிமத்தின், ஒரு வார்த்தை பேசுகிறான், லா யுபாலி பிஹி பஅஸன் பிஹா பஅஸன், அதை பற்றி அவன் அலட்டிக் கொள்வதில்லை. அதனுடைய விளைவு, அதனுடைய தாக்கம் என்ன என்பதை பற்றியெல்லாம் பெரிதுபடுத்தாமல் அவன் ஒரு வார்த்தை பேசுகிறான். இந்த வார்த்தை மூலமாக 70 வருடங்கள் தொலை தூரமான ஆழமான அந்த நரகத்தில் அவன் போய் விழுந்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்க 2 செய்தி சுட்டிக்காட்டப்படுகிறது. ஒருவர் பேசுகின்ற வார்த்தையினுடைய விளைவுகள் தெரியாமல் பேசுவது, அதனால் அவருக்கு கிடைக்கின்ற சன்மானம் நரகத்தின் ஆழ அடியில் அவர் விழுகின்ற ஒரு கொடுமையான நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்க்கையில் எத்தனை வார்த்தைகளை ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிறோம்? அந்த வார்த்தையின் விளைவுகளை பற்றி எல்லாம் நாங்கள் கருத்தில் கொள்வதே இல்லை. நபி அவர்கள் சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை போதும் அவர் நரகம் நுழைவதற்கு, நரகத்தின் ஆழத்தில் அவர் வாழ்வதற்கு. அந்த அளவுக்கு மனிதனுடைய நாவிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. ஒரு வார்த்தை ஒருவரை நரகத்திலே நுழைக்கிறது, ஒரு வார்த்தை ஒருவரை சொர்க்கத்திலே நுழைக்கிறது. இன்றைக்கு மனிதனைய செயற்பாடுகளுக்கு அவற்றை குளிதோண்டி புதைக்கின்ற காரணிகளில் ஒன்றாக சோசியல் மீடியாக்களுடைய பாவனை அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஒருவரை பற்றி ஒரு மெசேஜ் வருகிறது, அதனுடைய நீள அகலம் தெரியாது, உண்மை போய் தெரியாது, யதார்த்தம் புரியாது. அதற்கு இவர் ஏதாவது ஒரு வகையில் கருத்து தெரிவிப்பதும் அதை ஷேர் பண்ணுவதும் அல்லது லைக் கொடுப்பதும் இன்று சர்வ சாதாரணமாக நிகழ்கின்ற ஒரு அம்சமாகும். அன்புக்குரியவர்களே, நரகம் நுழைவதற்கு ஒருவர் பெரிய பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவரை பற்றிய ஒரு அவதூறு வருகிறார், அது உண்மை என்று பேஸ்புக் நண்பர்களுக்கு தெரியாது. வந்த மெசேஜுக்கு ஒரு லைக் கொடுக்கிறார், இந்த ஒரு லைக் போதும் அவர் நரகத்தில் நுழைவதற்கு. மறுமை நாளையிலே இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே குற்றவாளிகள் என்ற லிஸ்டிலே கொண்டு வரப்படுவார்கள். யா அல்லாஹ், ஒருவன் என்னுடைய மானத்தை பகிரங்கமாக மறைக்கப்பட வேண்டியதை அவன் வெளிப்படுத்தினான். இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் முக்கியமாக ஒருவர் செய்கின்ற சில குற்றங்கள் மறைக்கப்பட வேண்டும். சிலது சமூக விரோத செயற்பாடாக இருந்தால் அது பகிரங்கமாக சமுதாயத்திலே பரப்பப்படுமாக இருந்தால் அது தொடர்பாக நாகரீகமாக அழகான முறையிலே அவற்றை அந்த குற்றங்களை சுட்டிக்காட்டப்பட வேண்டும். ஆனால் சிலர் செய்யக்கூடிய அவரோடு தொடர்பான முக்கியமான விஷயங்கள் சமூக வலைத்தளங்களே பகிரப்பட்டு அது பெரியொரு ஃபித்னாவை உருவாக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் நடந்தேறுவதை சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாளை மறுமையில் இந்த சோசியல் மீடியாக்களுடைய ஃபித்னாவின் மூலமாக நிறைய மக்கள் நரகத்தில் நுழைந்து விடுவார்கள். ஒருவர் லைக் கொடுப்பதற்கு எத்தனை மணித்தியாலம் தேவைப்படும்? மைக்ரோ செகண்ட் போதும். இந்த செயற்பாடு ஒருவரை நரகத்துக்கு கொண்டு செல்கிறது. சில நேரங்களில் பாருங்க, சில பிள்ளைகள் செய்கின்ற ஃபித்னாக்கள் அல்லது பிள்ளைகள் செய்கின்ற பாவங்கள், பிள்ளைகள் செய்கின்ற பிழைகள், இதனால் அந்த சமுதாயத்திலே அந்த பெற்றோர் கடுமையாக மக்களினால் தாக்கப்படுகிறார்கள். இது அதிகமாக சமுதாயத்தில் நிலைவிடக்கூடிய ஒரு முக்கியமான
அம்சமாகும். ஒரு மனிதர், ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளையை ஒழுக்க நெறியோடு வளர்த்திருப்பான். ஷைத்தான் அந்த பிள்ளையை வழிகெடுத்திருப்பான். அவன் வழிதவறி போயிருப்பான். சமூக விரோத செயற்பாடிலே ஈடுபட்டிருப்பான். உடனே மக்களுடைய நாவுகளிலே இப்படித்தான் பிள்ளையை வளர்ப்பதா என்று நல்ல பெற்றோரை தரை குறைவாக விமர்சனம் செய்கின்ற நடைமுறைகள் சமுதாயத்திலே அதிகமாக இருக்கிறது. நாளை மறுமையில் அவர்களெல்லாம் நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே வழக்கு தொடர்வார்கள் இல்லையா? நாங்கள் மிக அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய மனைவி அவருக்கு எதிராக துரோகம் செய்கிறார். அவருடைய மகன் அவருக்கு எதிராக மார்க்கத்தை விட்டு விலகி நிற்கிறான். மனைவி துரோகம் செய்கிறார் என்றால் அவர் கொண்டு வந்த தூது செய்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு போதனை செய்கின்ற கட்டத்திலே அவரை பரிகாசம் செய்யக்கூடிய எதிரிகளோடு மனைவி சேர்ந்து தன்னுடைய கணவனை பரிகாசம் செய்தார். மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நபியினுடைய மனைவியும் மகனும் அவருடைய போதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் அந்த நபியை நாம் குற்றம் சொல்ல முடியுமா? அந்த நபியை நாம் தூற்ற முடியுமா? அந்த நபியினுடைய அந்தஸ்தை போக்கக்கூடிய வகையிலே வார்த்தைகளை நாம் பேச முடியுமா? நிச்சயமாக முடியாது. லூத் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார். ஜோர்தான் நாட்டில் இருந்து மிக பெரும் பிரச்சாரங்கள். ஆனால் அவருடைய மனைவி அவருடைய தஅவாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் மனைவியை ஒழுங்காக நடத்த தெரியாத ஒரு நபி என்று நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விமர்சன கண்ணோடு நாங்கள் நோக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. சில பெற்றோர் இருக்கிறார்கள், தம் பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்ற சரியான புரிதலும் அறிவும் பெற்றோருக்கு கிடையாது. அந்த பெற்றோர்கள் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அந்த பிள்ளையின் மூலமாக நரகம் செல்லும் பெற்றோர்களாக மாறிவிடுவார்கள். அந்த பிள்ளையினுடைய அத்துணை தீமையான காரியங்களுக்கும் அந்த பெற்றோர் அந்த பிள்ளையை முறைப்படி வளர்க்காமல் சரியான அடிப்படையில் இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை அந்த பிள்ளைக்கு கொடுத்து வளர்க்காமல் ஏதோ ஒரு சமுதாய அடிப்படையில் பிள்ளையை வளர்த்து விட்டு சென்றிருப்பார். அந்த பிள்ளை செய்கின்ற அந்த மனித நேயத்துக்கு மாற்றமான அத்துணை செயற்பாடுகளுக்கும் ஒரு வகையில் அந்த தந்தை காரணம் இல்லையா? அதனால் அவரும் மகனும் பாப்பாவும் சேர்ந்து நரகம் நுழைகின்ற ஒரு இக்கட்டான நிலை வறுமை நாளில் ஏற்படும் என்பதை மார்க்கம் எச்சரிக்கிறது. அதே நேரத்தில் நல்ல பெற்றோர்கள், சாலிகான அடிப்படையில் வாழக்கூடிய பெற்றோர்கள் தம் பிள்ளையினுடைய எதிர்காலம் சரியாக அமைய வேண்டும் என்று பார்த்து வளர்த்த பிள்ளைகள் தங்களுடைய சக நண்பர்களோடு இணைந்து பாவங்கள் செய்து அதன் மூலமாக அந்த பிள்ளைகள் நெறிதவழி போகின்ற கட்டத்தில் அந்த பெற்றோர் குற்றம் செல்லப்படுகின்ற ஒரு சமூக நெருக்கடிகளை இன்றைய சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோமே. இவைகள் நிச்சயமாக ஒரு நல்ல மனிதர்கள் மீது பிழையான அபிப்பிராயங்களை வெளிப்படுத்துவது கூட மனிதநேய செயற்பாடாக இஸ்லாம் பார்க்கவில்லை என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.